கோழிகளுக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்தாள் பூர்ணிமா. அழைப்பு மணி சத்தம் கேட்டதும் கைகளை அலம்பி முகம் கழுவி முன்வாசலுக்கு வரவேண்டும் என்றால் 5 நிமிடங்களாவது ஆகிவிடும். இராணுவத்திலிருந்து பணி ஓய்வு பெற்ற கணவர் மகேஸ்வரனிடம், என்னங்க, நான் இங்கே வேலையா இருக்கேன், போய் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்றாள். அறையில் அவரது குரட்டை ஒலி கேட்கவே தானே எழுந்து கை கழுவி கதவை திறந்தாள் பூர்ணிமா. வெளியே சலிப்பாக நின்றிருந்தனர் சங்கீதாவும் அவளது கணவன் திவாகரனும். பூர்ணிமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பூர்ணிமாவும் சங்கீதாவும் நேருக்கு நேர் வைத்த கண் எடுக்காமல் பார்த்தனர். பூர்ணிமாவாகத்தான் இருக்கும் என்ற உத்தேசத்தில் பூர்ணிமா என குரல் தந்தாள் சங்கீதா. நீங்க என்று இழுத்தாள். அவள் முகம் புன்னகையால் நிறைந்திருந்தது. நான் சங்கீதா, 1982 84 காலகட்டத்தில் +2 ஒன்னாக படித்தோமே. சங்கீதாவா? உதடுகள் அகல விரிந்து ஆச்சரியத்தில் பேச வார்த்தைகளின்றி நின்றாள் பூர்ணிமா. சங்கீதா அவளை கட்டி அணைக்க நெருங்கி வந்த பொழுது கோழி தீவனத்தின் வாசம் வீசியது. கோழிகளுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு இருந்தேன், உள்ளே வாங்க என அழைத்து சோபாவில் அமர வைத்தாள். இவர் என் வீட்டுக்காரர், பேர் திவாகரன். வாத்தியார் வேலை பார்த்துவிட்டு போன மாசம்தான் ஓய்வு பெற்றார். வணக்கம், நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் என் மக கல்யாண ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருங்க என சொல்லி அலமாரியில் இருந்த ஆல்பத்தை எடுத்து கொடுத்தாள். அறைக்கு சென்று கணவரை எழுப்பினாள். பைத்தியமே, ஏண்டி தூங்கிட்டு இருக்கிற என்னைய எழுப்புன என கோபம் காட்டினான் மகேஸ்வரன். எழுந்துருங்க, என் கிளாஸ்மேட்டும் அவ புருஷனும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டுருங்க, நான் குளிச்சுட்டு வரேன் என சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் குளியல் அறைக்கு ஓடினாள். கோபத்தில் வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டான் மகேஸ்வரன். எழுந்து வாஷ் பேஷனில் முகம் கழுவி நரைத்த அடர்ந்த மீசையை முறுக்கி விட்டபடி ஹாலுக்கு வந்து புன்னகைத்தான் மகேஸ்வரன். வாங்க வாங்க, சாரி, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கண்ணசந்துட்டேன். நீங்க +2 கிளாஸ்மேட்டா இல்ல காலேஜ் கிளாஸ்மேட்டா என்று கேட்டான் மகேஸ்வரன். +2 கிளாஸ்மேட், அங்கதான் ஒன்னாக படித்தோம். அப்புறம் நான் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்துவ கல்லூரியிலும் பூர்ணிமா நாகர்கோவில் ஹோலி கிராஸ் காலேஜிலும் படித்தா. இவர் என் வீட்டுக்காரர். சேலத்தில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வேலை பார்த்துக்கிட்டு போன மாதம்தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார். நான் 30 வருஷமாக மிலிட்ரியில் இருந்து 52 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணேன். கொரோனாவுக்கு பின் பிஸ்னஸும் படுத்துக்கிடுச்சு. இப்போ வீட்டில் சும்மாதாக இருக்கேன் என்று சொன்னான் மகேஸ்வரன். அவரது பேச்சிலே மிலிட்ரியின் கம்பீரம் சற்றும் குறையாமல் இருந்தது. உங்க பொண்ணு பூர்ணிமா மாதிரியே இருக்கா. மாப்பிள்ளை என்ன பண்றார் என கேட்டாள் சங்கீதா. மாப்பிள்ளை சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். என் மகளும் ஐடியில் தான் வேலை பார்க்கிறா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்று கேட்டார் மகேஸ்வரன். எங்களுக்கு ஒரே பொண்ணு தான், அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. மகேஸ்வரனும் திவாகரனும் பழகிய நண்பர்களைப் போலவே பேசிக்கொண்டிருந்தார்கள். பூர்ணிமா குளித்து முடித்து காட்டன் புடவை கட்டிட்டு சமையல் அறைக்கு சென்று 3 பேர்த்துக்கும் டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள். உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு என ஆர்வமாய் கேட்டாள் பூர்ணிமா. எனக்கு 1989 நடந்தது. கல்யாணம் முடிஞ்சதும் இவர் வேலை பார்க்கிற இடத்துக்கு போய்விட்டோம். பின் தர்மபுரி, ஒட்டன்சத்திரம்னு பல ஊர்களில் வேலை பார்த்துட்டு கடைசியாக சேலத்தில் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். ஆமாம், உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு 91 நடந்தது. நாம் படித்த காலத்தில் தொடர்பு எதுவுமே இல்லாமல் போச்சு. அப்போ தொடர்பு இருந்திருந்தா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்களும் என் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆமாம், என் வீட்டு முகவரி எப்படி தெரிஞ்சுது என கேட்டாள் பூர்ணிமா. நம்ம கூட +2 ஒன்னா படித்த அருள் தான் சொன்னான் என்றாள் சங்கீதா. பூர்ணிமாவின் முகம் அந்த பேரை கேட்டதும் சுருங்கிவிட்டது. மகேஸ்வரன் அண்ணாந்து விட்டத்தை பார்த்தார். சட்டென்று சிறிது மௌனம். கடந்த 82 84 காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் அழகு ராணியாக வலம் வந்தவள் தான் பூர்ணிமா. அவ்வளவு அழகு. சிவந்த முகத்தில் கண்களுக்கு மை எழுதி, தலை நிறைய மல்லிகை பூ சூட்டி, லிப்ஸ்டிக் பூசாத உதடுகளில் புன்னகையை தடவி
தாவணி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருவாள். மாணவியரின் மொத்த கண்களும் அவளைத்தான் மொய்க்கும். மாணவர்களை சொல்லவே வேண்டியதில்லை. படிக்கும் காலத்தில் நாடகம், பேச்சுப் போட்டி, பாடல் போட்டி என எது வந்தாலும் ஒன்றிலும் விடாமல் கலந்து கொள்வாள். எல்லாவற்றிலும் முதல் பரிசையும் தட்டி செல்வாள். +2வில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று நாகர்கோவிலில் கல்லூரியில் படிக்க சென்று விட்டாள். அத்துடன் சங்கீதாவுடனான தொடர்பும் அறுந்து போயிருந்தது. அருண் அவள் அழகில் விழுந்து அவளை மனதில் தேக்கிக் கொண்டான். நாகர்கோவிலில் படிக்க சென்ற பொழுது அவளை தினமும் பார்ப்பதற்காகவே அவனும் நாகர்கோவிலில் கல்லூரியில் படித்தாலும் அவளிடம் நெருங்கிச் சென்று தன் காதலை சொல்ல முடியவில்லை. கல்லூரி படிப்பு முடிந்து சொந்தமாக தொழில் துவங்கினான் அருள். பொருளாதாரத்தில் உயர்ந்த பொழுது தரகரை அனுப்பி பூர்ணிமாவை பெண் கேட்டு பார்த்தான். ஆனால் பூர்ணிமா வீட்டில் அவனுக்கு பெண் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். கொடுத்தால் அரசு வேலை பார்ப்பவரை ஒருத்தருக்குத்தான் திருமணம் செய்து வைப்பதாக பூர்ணிமா வீட்டில் கண்டிப்பாக மறுப்பு சொல்லிவிட்டார்கள். பின்னர் அதுவே ஒருதலை காதலாக மாறிப்போனது அருணின் காதல். எழுந்து சமையலறைக்கு வந்தாள் சங்கீதா. அன்று பார்த்த அழகி இன்று முகத்தில் சுருக்கம் விழுந்து சிவந்த உடல் கருத்து போய் நரைத்த தலைமுடியோடு பூர்ணிமா நின்றதை அவளால் பார்க்க முடியவில்லை. அவள் முன்பு இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்குமே நிறைய மாற்றங்களாக இருந்தன. அவளது நிலையை பார்த்து சங்கீதாவின் கண்களில் லேசாக நீர் துளித்தது. நீ எதுக்கு கண் கலங்குற? பாரு, நான் நல்லா சந்தோஷமாகத்தானே இருக்கேன். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு கை நிறைய பென்ஷன் வருது. குடும்பத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்கு. வந்த வருமானத்தில் நிறைய சொத்துக்களும் வாங்கி சேர்த்து விட்டோம். எனக்கு என்னடி கவலை என்றாள் பூர்ணிமா. பூர்ணிமா, நீ சின்ன வயசுல நாடகத்துல நல்லா நடிப்ப. அது மாதிரி எங்கிட்டையும் நடிக்காத. உன் மனசை தொட்டு சொல்லு, நீ இந்த வீட்டில் சந்தோஷமாகத்தான் இருக்கியா என்று சங்கீதா கேட்ட கேள்வி மனசு புழுங்குறத உன் முகமே காட்டி கொடுத்துருச்சு. நீ இப்படி இருக்க வேண்டியவே இல்லை. நீ நல்லா படித்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆடு மாடு கோழி வளர்த்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கே. சங்கீதா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுக்கு வலியோடு மனதில் இறங்கியது. நீ சொன்னியே அரசாங்க வேலை, டிஎன்பிசி எழுதி பாஸ் ஆகி எனக்கு வேலையும் கிடச்சிது. ஆனால் வேலைக்கு போக வேணாம்னு என் புருஷன் சொல்லிட்டாரு என்றாள் சங்கீதா. ஏண்டி என்று கேட்டாள் பூர்ணிமா. ஏன்னா நான் அழகா பிறந்துட்டேன்னா எல்லோரும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் ஏன் அழகா பிறந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். என் புருஷன் மிலிட்ரியில் காட்டுற கட்டுப்பாட்டை வீட்லேயும் காட்டுவார். அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவங்கிட்ட பேசக்கூடாது, இவங்கிட்ட பேசக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனிமையாக நான் வெளியில் போனதே கிடையாது. போக அனுமதிச்சதும் இல்லை. என் இளமை காலத்தில் தான் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா என் மக கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவருக்கு சந்தேகம். நாம் கூட படித்த அருள் என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான். முடியல. ஏன்னா நான் அவனை மனசில் கூட நினச்சி பார்க்கல. அவனுக்கு கல்யாணமாகி அவன் மக கல்யாணத்துக்கு எப்படியோ என் வீட்டு முகவரி தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான். அன்று நீயும் அவனை விரும்பினதால தானே நம் வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சான்னு என் வீட்டில் 5 நாளாக சண்டை நடந்துச்சு. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கூறினாள் பூர்ணிமா. என் உடம்பு இருக்கிற நிலைமைய பார்த்தியா? புருஷன் மொண்டாட்டியாக இருந்தாலும் 2 பேருக்கும் தனித்தனி மொபைல் ஃபோன் வச்சுக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் எனக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் ஃபோன் தான். அதுவுமே பழைய காலத்து பட்டன் ஃபோன். எனக்கும் நிறைய கனவுகள் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சப்ப என்னடா வாழ்க்கை இதுன்னு நானே பல தடவை அழுதுருக்கேன் என குமுறி குமுறி அழுதாள் பூர்ணிமா. அழுகையின் வீரியம் அதிகமாகவே தாங்க முடியாமல் சங்கீதாவின் தோள் மீது சாய்ந்தாள். சங்கீதாவுக்கும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கனத்த பெருமூச்சோடு கசிந்திருந்த கண்ணீரை துடைத்தபடி சமையலறையை விட்டு வெளியேறினாள்.
கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன் எண்ணை வாங்கி கொண்டு கண்ணீரோடு புறப்பட்டாள் சங்கீதா. 2 நாட்களுக்கு பின் சங்கீதாவின் மொபைல் ஃபோன் சினுங்கியது. பூர்ணிமா எடுத்து ஹலோ என்றாள். நான் பூர்ணிமா பேசுகிறேன். நீ வீட்டுக்கு வந்து என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விதைச்சிட்டு போயிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டி என்றாள். எதுக்கு தேங்க்ஸு? நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியல பூர்ணிமா என்றாள் சங்கீதா. நீயும் நானும் சமையலறையில் பேசிக்கிட்டு இருந்தப்போ உன் புருஷனுக்கு ஃபோன் வந்து பேசிக்கிட்டு வெளியே போயிட்டார். என் புருஷன் சந்தேக பேர் வழியா மெல்ல வந்து நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா ஒட்டு கேட்டிருக்கிறார். நான் பேசின வார்த்தைகள் அவர் கண்ணை திறந்துடுச்சுடி. இன்று புது ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்து இனிமே நீ யார் கூட வேணும்னாலும் பேசு, அந்த அருள் நம்பர் கிடைச்சாலும் அவங்கிட்டையும் பேசுன்னு சொல்லிட்டாரு. முன்னால தான் எனக்கு இப்போ இந்த சந்தோஷமே கிடச்சிருக்கு என்று ஆனந்த கண்ணீர் விட்டாள் பூர்ணிமா. ஒரு நாள் நானும் என் புருஷனும் உன் வீட்டுக்கு வரோம் என்ற வார்த்தையை கேட்ட சங்கீதாவுக்கு சந்தோஷம் டன் கணக்கில் கூடியது. அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றத்துக்கு தானும் ஒரு காரணம் என்பதை நினைக்க நினைக்க பெருமையாக இருந்தது சங்கீதாவிற்கு. இந்த கதையில் வர மாதிரி தான் சில பெண்களோட வாழ்க்கை இன்றளவும் அப்படித்தான் நகர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பட்டனும் எனக்கு மிக முக்கியமானதாகும். தேங்க்யூ. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.